இன்று கிழக்கு மாகாண சபையில் அவசர பிரேரணையாக எங்களுடைய முன்னாள் அமைச்சர் கௌரவ உமாந்தபி அவர்கள், அதே போன்று எங்களுடைய கௌரவ உறுப்பினர் ஷிப்லி ஃபாரூக் அவர்களால் கொண்டு வரப்பட்ட பிரேரணை. உண்மையிலே இந்த பாதுகாப்பு என்பது இந்த மாகாண சபைக்கு, இந்த நாட்டிலே மாகாண சபை என்று ஒன்று கொண்டு வரப்பட்டதே வடகிழக்கில் வாழுகின்ற சிறுபான்மை முஸ்லிம்களுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதன் அடிப்படையில் தான் ஏனைய மாகாணங்களுக்கு அது வரப்பிரசாதமாக மாகாண சபைகள் அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த மாகாண சபையிலே 13வது யாப்பு திருத்தத்திலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது, போலீஸ் அதிகாரம் இந்த மாகாண சபைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்று. அதிகாரத்தை தராவிட்டாலும் இங்கு இருக்கின்ற மாகாண சபை உறுப்பினருக்கான பாதுகாப்பு என்பது இந்த நல்லாட்சியிலே கடந்த மஹிந்த ராஜபக்சேவுடைய அரசாங்கத்தை நாங்கள் பழி சுமத்தி அதிலே மேடைகளிலே பல பேச்சுக்களை பேசிய நாங்கள் இந்த நல்ல ஆட்சியிலே இன்று இந்த நாட்டிலே இருக்கின்ற இந்த கிழக்கு மாகாணத்தை ஆளுகின்ற முதலமைச்சர் அவர்கள் சட்டமும் ஒழுங்கை பின்பற்றுகின்ற ஒரு அமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்திலே அவருக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பும் செய்யப்படாமல் இங்கு பாதுகாப்பு எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது நான் நினைக்கின்றேன். அந்த மஹிந்த ராஜபக்சேவுடைய அரசாங்கத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அதே பாணியை இந்த நல்லாட்சியிலும் தொடர்ந்து இவர்கள் கையாளுவதற்கான நடவடிக்கையை இந்த நாட்டிலே இருக்கின்ற அதிகாரிகள் மேற்கொள்கின்றார்கள் என்பதற்கான சந்தேகங்களை நாங்கள் இதை காண முடியாது. நிச்சயம் சந்தேகிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இருந்தாலும் மீண்டும் அவ்வாறு பாதுகாப்பு எடுத்தவர்கள் இந்த நாட்டிலே வீணான செலவுகள் என்று சில கருத்துக்கள் இங்கு குறிக்கப்பட்டிருக்கும். மாகாண சபை உறுப்பினர்களுக்கு வீணான செலவுகள் என்று. ஆனால் நான் அன்பாக கேட்டுக்கொள்வது, இங்கு இருக்கின்ற இந்த எங்களுடைய மாகாண சபை வளாகத்தை சுற்றி போடப்பட்டிருக்கின்ற போலீஸ் பாதுகாப்பும் என்பது தேவையில்லை என்பதுதான். இந்த போலீஸ் பாதுகாப்பு இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு போலீஸ் நிலையத்திலும் இருந்து 2 போலீஸ் அதிகாரிகள் செலவழிக்கப்பட்டு இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அரசாங்கம் கீழே இருக்கின்ற கோவணத்தை கலட்டி தலையிலே கட்டுகின்ற நிலைமையை இன்று உருவாக்கி இருக்கின்றது. எனவே இவ்வாறான நிலைமை இந்த நல்லாட்சியிலும் ஒரு வேடிக்கையாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இவர்கள் நல்லாட்சி என்பது அல்லது இந்த நாட்டிலே பயங்கரவாதம் இல்லாமல் இன்று இந்த மாகாண சபை உறுப்பினர் இயங்குகின்றார் என்றால் இந்த மாகாணத்தில் இருக்கின்ற படைமுகாம்கள் இன்னுமே அந்த பயங்கரவாத சட்டத்தின் கீழ் அல்லது அந்த பயங்கரவாத நிலையிலே இன்னும் அந்த முகாம்கள் இருந்து கொண்டிருக்கின்ற அதே வேளையிலே இந்த நாட்டிலே இன்னும் பயங்கரவாத சட்டம் இன்னும் இந்த நாட்டிலே நீக்கப்படவில்லை. எனவே இந்த நாட்டிலே எவ்வாறு இன்னும் அமைதி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற என்பது கேள்விக்குறியான இந்த காலகட்டத்தில் இந்த மாகாண சபை உறுப்பினருடைய பாதுகாப்பு எடுக்கப்பட்டிருப்பது என்பது எங்களுடைய கௌரவ உறுப்பினர் சுபேரா அவர்கள் கூறியது போன்று ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கின்ற என்பதான் கருத்து. அதே போன்று குறிப்பாக இங்க இருக்கின்ற கௌரவ முதலமைச்சர் அவர்கள் இந்த முதலமைச்சருக்குரிய அதிகாரத்தை இந்த நல்லாட்சியிலே அவர் சரியான முறையில் கொண்டு செல்வதற்கு இங்க இருக்கின்ற நாங்கள் கூட்டத்திலே பேசியிருந்தோம். எங்களுடைய கௌரவ கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் நாங்கள் முற்றுமுழுதான அவருக்கு ஒத்துழைப்பு வழங்க காத்திருக்கின்றோம். இங்க இருக்கின்ற அமைச்சர்கள் மாகாண சபை உறுப்பினர்களுடைய சிறப்புரிமையை பாதுகாக்க அவர்களும் இங்கு கடமைப்பட்டிருக்கின்றார்கள். இன்று மாகாண முதலமைச்சருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது, அதே போன்று அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது, அதே போன்று தவிசாளருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் பிரதி தவிசாளருடைய பாதுகாப்பு நேற்று இரவு 11 மணிக்கு திருவண்ணாமலைக்கு வந்த பிற்பாடு எடுக்கப்பட்டிருக்கின்ற என்பது இங்கிருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளை கேவலப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக நாங்கள் கருதுகின்றோம். எனவே இந்த நல்லாட்சியிலே மஹிந்த ராஜபக்சேவுடைய அரசாங்கத்திலே நாங்கள் மைத்ரிபால என்ற ஒரு ஜனாதிபதியை கொண்டு வருவதற்கு முயற்சித்த பொழுது மஹிந்த அரசாங்கத்தில் எங்களுடைய பாதுகாப்பை குறிப்பாக இந்த மைத்ரிபால சிறிசேனனுடைய அந்த நல்லாட்சி உருவாக்க வேண்டும் என்று பாடுபட்டவருடைய எங்களுடைய போலீஸ் பாதுகாப்பை எடுத்த அந்த நிகழ்வு இன்று இந்த அரசாங்கத்தை நாங்கள் நல்லாட்சி என்று கொண்டு வரப்பட்டது பிற்பாடு இவ்வாறு செய்யப்பட்டிருப்பது என்பது இந்த மாகாண சபையை தொடர்ந்தும் அமைதியான முறையிலே மக்களுக்கு சாதகமான முறையிலே கொண்டு செல்வது என்பது நான் நினைக்கின்றேன் மிகவும் ஒரு வெட்கப்படக்கூடிய வேதனைப்படக்கூடிய விடயமாக இருக்கின்றது. அதே போன்றுதான் இன்று மாகாண சபையை பொறுத்தளவில் இன்று இருக்கின்ற மாகாண சபை உறுப்பினர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது. எங்களுடைய இருக்கின்ற கௌரவ உறுப்பினர் ஷிப்லி ஃபாரூக் அவர்கள் இந்த மாகாண சபை உறுப்பினருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. அவருடைய வீட்டுக்கு குண்டு வீசப்பட்டது, பாதுகாப்பு வழங்கப்பட்டு அவருடைய வீட்டுக்கு குண்டு வீசப்பட்டு அவர் இந்த பிரச்சனைக்குள்ள தள்ளப்பட்டவர். அதே போன்று அண்மையிலே கொலைகள் இடம்பெற்றிருக்கின்றது, கற்பழிப்புகள் இடம்பெறுகின்றது. எனவே சாதாரண ஒரு தனிநபருக்கு
கொலைகள் இடம்பெறுகின்றது, கற்பழிப்பு இடம்பெறுகின்றது, கொள்ளைகள் சம்பவம் இடம்பெறுகின்றது என்றால் ஒரு மக்கள் பிரதிநிதிகளுக்கு எவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும் என்பது இந்த மாகாண சபையில் இருக்கின்ற சபாநாயகர் உட்பட முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொள்ளப்படுவது மிக முக்கியமான விடயம். இந்த மக்களால் அனுப்பப்பட்ட பிரதிநிதிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் இந்த அரசாங்கத்திற்கும், அதே போல இந்த நல்லாட்சி என்று சொல்லக்கூடிய நல்லாட்சியில் இருக்கின்ற ஜனாதிபதி மற்றும் பிரதமர், அதே போன்று இங்கு இருக்கின்ற முதலமைச்சர்களுக்கும் இது பாரிய ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நான் நினைக்கின்றேன், அடுத்த வரவு செலவு திட்டம் இந்த மாகாண சபையில் அமல்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் நான் நினைக்கின்றேன் அதற்குள்ளே இந்த பாதுகாப்பு என்பது மாகாண சபை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதற்கான தீர்வை இந்த அரசாங்கம் உடனடியாக நான் நினைக்கிறேன் இன்றைய தினங்களுக்குள்ளே இந்த முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் இந்த இடத்தில் முதலமைச்சருக்கு அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றேன். நீங்கள் சட்டம் ஒழுங்கை பேணுகின்ற முதலமைச்சர் என்ற வகையிலே நீங்கள் பாதுகாப்பு செயலாளர் உட்பட ஜனாதிபதி பிரதமருக்கு நீங்கள் எழுத்து மூலமாக கேட்க வேண்டும். நான் இந்த மாகாணத்தை ஆளுகின்ற முதலமைச்சர், எனக்கு தெரியாமல் நான் ஏன் இவ்வாறு செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது? ஒரு போலீசார் எங்களுடைய இருக்கின்ற பாதுகாப்பை எடுக்க வேண்டுமா இருந்தால் முதலாவதாக முதலமைச்சருக்கு அறிவிக்க வேண்டும், இரண்டாவதாக மாகாண சபை உறுப்பினர்கள் அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் இன்னமும் கடந்த அரசாங்கத்திலே கடந்த காலத்திலே நடந்த அந்த நிர்வாகம் இன்னும் அதே தொடர்ச்சியாக கொண்டு செல்லப்படுகிறது என்பது இந்த நல்லாட்சியிலே இனியும் இருக்கக்கூடாது. எனவே இந்த மாகாண சபை என்பது மிகவும் பெருமதி வாய்ந்த மாகாண சபை, மக்களால் அனுப்பப்பட்டு மக்கள் தங்களுடைய எதிர்காலம் சுதந்திரம் உரிமை கருதப்பட்டு கொண்டுவரப்பட்ட இந்த மாகாண சபையிலே எதிர்வரும் காலத்திலே முதலமைச்சர் அவர்கள் இந்த மாகாணத்தில் இடம்பெறுகின்ற மாகாண சபையிலே மாகாண சபை உறுப்பினர்களிடத்திலே இந்த மாகாணத்தில் இடம்பெறுகிற எந்த வேலை திட்டத்தையும் முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியாமல் செயல்படுத்துவது என்பது எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது என்ற அன்பான வேண்டுகோளை விடுத்து எங்களுக்கு மிக விரைவாக இந்த பாதுகாப்பை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்ததற்காக நன்றி.